வனவாசத்தின் போது ஒரு நாள் ராமர், சீதை, லட்சுமணர் மூவரும் காடில் நடந்து கொண்டிருந்தனர். நீண்ட பயணத்தால் தாகமாகிய அவர்கள் ஒரு சிறிய ஆற்றருகில் நின்று தண்ணீர் குடிக்க முடிவு செய்தனர். தண்ணீர் குடிக்கும் முன் வீரர்களின் வழக்கப்படி ராமர் தனது அம்பை ஆற்றங்கரையின் மென்மையான மணலில் நுழைத்தார். தண்ணீர் குடித்து முடித்த பின் ராமர் அம்பை எடுக்க முயன்றபோது அதன் கீழ் ஒரு சிறிய தவளை சிக்கி உயிரிழந்திருப்பதைக் கண்டு மனம் கவலையடைந்தார். அந்த தவளையை கரங்களில் எடுத்த ராமர், என் அம்பு உன்னை தொடும் முன் ஏன் சத்தம் எழுப்பவில்லை என்று கேட்டார். அப்போது தவளையின் ஆன்மா தோன்றி, பிரபு, எனக்கு எப்போது வேதனை வந்தாலும் ராமா ராமா என்று உங்களையே அழைப்பேன். ஆனால் இன்று எனக்கு வேதனை தந்தவர் நீங்களே. அப்படியிருக்க நான் எவரை அழைப்பேன்? காக்கும் கரமே காயப்படுத்தினால் வேறு எந்த அடைக்கலத்திற்குச் செல்வேன் என்று கூறியது. தவளையின் இந்த உண்மையான பக்தியைக் கண்டு ராமரின் கண்களில் கருணை பொங்கியது. அவர் அதற்கு மோட்சம் அருளினார். இந்த சம்பவம் சிறிய உயிர்களுக்கு பொதும் ஆழமான நம்பிக்கையை, கடவுள் தானே வேதனை தந்தாலும் பக்தன் குலையாத விசுவாசத்தையும் ராமரின் கருணை எல்லா உயிர்களையும் தழுவுவதையும் உணர்த்துகிறது.